என்னன்னா 1991ல இருந்து மை வேக்கப் டைம் இஸ் 4 o'clock in the morning. அப்பா இப்போ வரைக்கும் ஸோ 4 o'clock என்னோட ப்ரேயர் டைம். ஸோ நான் ஃபஸ்ட்டு போய் காடுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு என்னோட எல்லாமே அங்கே சொல்லிட்டு ஐ ஸ்ட்ரெயிட் கோ டு கிச்சன். படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளோட என்ன சொல்லுவாங்க தலையில எழுத்தே மாறிடும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எவ்ரி திங் சேஞ்சஸ். இப்போ நம்ம எவ்வளோ ஆர்டிஸ்ட் நம்ம பார்க்குறோம், ஒன்றுமே இல்லாமல் எங்கேயோ இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்து டக்கு 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 அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 years அவங்க பிஸி ஆயிடுவாங்க. ஒரு ஏர்ன் பண்ணி என்ன வேணும், ஒரு ஆளுக்கு ஒரு சென்னையில் ஒரு சொந்த வீடு, போய் வரதுக்கு ஒரு காரு, கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ், கடை இல்லாமல் வாழணும், அதுதான் பேசிக் எல்லாரும் நீடும். அப்போ அது அந்த 5 yearsக்குள்ள அவங்களுக்கு அதை அச்சீவ் பண்ணிட முடியும். அவர் அந்த டைலாக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு சிரிக்கிறார். ஆக்சுவலாக மேம் எப்படி மேம் எழுதுனீங்க, இப்படி செம்மையா இருக்கு, நீங்க அவர்கிட்ட பேசாதீங்க, நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு. ஹலோ மேம், வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கடவுள் கிருபையில. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் மேம். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப அழகா வந்திருக்கீங்க. சாரி வந்து அப்படியே ஜொலிக்குது இல்ல தாரா, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. சோ உங்களோட ஸ்டைலிங் பத்தி ஆரம்பிச்சிருவோம் மேம். ஏன்னா எப்போதுமே நீங்க வந்தாலே ரொம்ப யூனிக்கான சாரீஸ், யூனிக்கான வந்து ஆக்சசரிஸ் தான் போடுறீங்க. எப்போதும் வந்து உங்களோட சாய்ஸ் ஆஃப் சாரீஸ் எப்படி இருக்கும் மேம்? நீங்க தான் சொல்லிட்டீங்களா, யூனிக்னு சொல்லிட்டீங்கல்ல. ஐ டோன்ட் கோ ஃபார் த கிரவுட். அப்படி இப்போ நல்லா இருக்கு எல்லாரும் போட்டு அந்த மாதிரி இல்லை, எனக்குன்னு சொல்லி மைண்ட்ல வந்து அண்ட் ஐ ப்ரிஃபர் ஆக்சுவலா சட்டில். இப்போ இது மாதிரி இது வந்து இப்போ பிளெயின், இதுலயே நான் கிட்ட ஒரு 7 கலர் வச்சிருக்கேன் இந்த மாதிரியே. பிகாஸ் ஐ லைக் திஸ். இது என்னன்னா இதுல ஆல்ரெடி போல்ட் டிசைன்ஸ் இல்லாதனால நம்ம என்ன போட்டாலும் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அதனால இதுலயே ஒரு கோல்டன் கலர், ஒரு பிங்க் கலர், ஒரு ரெட் கலர், எல்லோ கலர், அந்த மாதிரி எல்லா கலர்லயும் இருக்கு. ஸோ ஐ கோ ஃபார் சாரீஸ் லைக் தட். எல்லாரும் மாதிரி இல்லாம சீரியல்ஸ். ஆமா, யூனிக்கா. ஈவன் இன் சீரியல்ஸ் ஐ யூஸ் டு ஆஸ்க், நீங்க போடுற காஸ்டியூம்ஸ் எல்லாம் எங்க வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பப்ளிக்ல கூட கேட்பாங்க. நான் உங்களோட இன்ஸ்டாகிராம்ல கூட வந்து பாத்திருக்கேன், நிறைய ஜுவல்லரிஸ் அண்ட் நிறைய சாரீஸ் வந்து டிஃப்ரெண்டா வந்து ட்ரை பண்ணிட்டு ரீல்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவீங்க. சோ டோட்டலா உங்ககிட்ட எத்தனை கபோர்ட் ஆஃப் சாரீஸ் இருக்கு? அது சொன்னா வீட்டுல என் டாக்டர் அந்த ஒரு ரூம் ஃபுல்லாவே வெறும் சாரீஸ்க்கு மட்டும் தான் வச்சிருக்கேன் நானு. மற்ற ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு வீடெல்லாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு ரூம் அப்படிதான் இருக்கு. 3 bedroomல ஒரு பெட்ரூம் ஃபுல்லா சாரீஸ். ஸோ ஆல் த 4 walls வார்ட்ரோப், சீலிங் டு கிரவுண்ட் லெவல்ல ஃபுல்லா இருக்கும். ஸோ மை டாட்டர் whenever sometimes when she comes she'll say, மம்மி இது பார்த்தாலே எனக்கு சம்திங், மம்மி எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு, தயவுசெய்து எல்லாம் தூக்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன். நான் கொடுப்பேன், கொஞ்சம் ஓல்டா இருந்தெல்லாம் கொஞ்சம் கொடுப்பேன். பட் ஸ்டில் நமக்கு சீரியலுக்கு தெரியும் இல்லை, நமக்கு சாரீஸ் தான் மெயின். அப்கோர்ஸ் ஒன்றுத்துல யூஸ் பண்ண திருப்பி யூஸ் பண்ண முடியாது. பட் ஆன் லாங் ரன் நமக்கு யூஸ் ஆகுன்றதுனால ஐ ஹாவ் ஒரு கணக்குன்னு சொல்ல மேபி ஒரு அரௌண்ட் 2000-2500 சாரீஸ் இருக்கலாம், தெரியல எனக்கு. எப்படி எப்ப மேம் ரிப்பீட் பண்ணுவீங்க அடுத்த சாரியை நீங்க? அது ஆக்சுவலி மாதிரி சொல்லுங்க. அது வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் இப்போ நான் வந்து இப்போ பண்ணல சீரியல். பட் ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா அந்த ப்ராஜெக்டாக ஃபர்ஸ்ட் நான் ஒரு 40-50 சாரீஸ் புதுசு எடுத்துட்டு அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் பண்ணிடுவேன். ஒரே டைம்ல நான் 4 டிஃப்ரெண்ட் சீரியல் பண்ணாலும் எல்லாத்துலேயுமே என்னோட சாரியோட பேட்டர்ன், ஹேர் ஸ்டைலு, என்னோட லுக் மாறும். அந்த லுக்கை வச்சுட்டு ஈவன் இஃப் யூ ஷோ 1 photo இப்போ இதுன்னா சொல்லிடலாம். இப்போ சிலது வந்து எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி லுக் மெயின்டைன், அப்படி இல்லை. நான் இந்த சீரியலுக்கு இப்படி லுக்கு, இந்த சீரியலுக்கு ஓப்பன் ஹேர், இந்த சீரியலுக்கு கொண்ட, அந்த மாதிரி பண்ணிக்குவேன். ஸோ அப்போ இது 40 சாரீஸ் இப்போ எக்ஸாம்பிள் வாங்குறோம் அப்படின்னா இதுக்கு சம்மந்தமான சாரி நம்மக்கிட்ட ஆல்ரெடி கொஞ்சம் இருக்கும், அது கட்டியிருக்க மாட்டோம். அது மேபி ஒரு 5 yearsக்கு முன்னாடி வாங்கியிருக்கலாம் அந்த மாதிரி. அப்போ அதில் இடையில கொஞ்சம் அதை சேர்த்துக்குவேன். ஆமாம், சப்போஸ் ஃப்ரெஷ்ஷாக ஒரு இதாக போகுதுன்னா அதுக்காக ஃபுல்லாக வாங்குவேன். அண்ட் பர்சனலி இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி சாரீஸ் ஏதாவது கூட போட்டு கட்டிக்கிறது தான் அந்த மாதிரி. பட் சிலதெல்லாம் ஒரு வாட்டி மட்டும் கட்டிட்டு வருஷக்கணக்காக மேலே எங்கேயோ இருக்கும், யோசிப்பு இது எங்கே இருக்கே, இந்த சாரி எங்கே இருக்குன்னு தெரியலையே, பார்க்கணுமே அப்படி யோசிப்பு ஃபோட்டோ பார்க்கும்போது அந்த மாதிரி. சூப்பர். இன்னொரு விஷயம் வந்துட்டு உங்ககிட்ட பிடிச்சது அப்படின்னு சொன்னால், நீங்கள் நிறைய வருஷங்களாக நடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களை வந்துட்டு சீரியல்ஸில் பார்த்துருக்கோம், மூவிஸில் பார்த்துருக்கோம், வெப் சீரிஸில் பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ வந்துட்டு ட்ரெண்டிங்காக இன்ஸ்டாகிராம், யூடியூப்ஸ் இந்த மாதிரி இடத்துல கூட வந்துட்டு உங்களை பார்க்க முடியுது. எப்படி மேம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க உங்களோட ஃபேமிலியும் உங்களோட ஒர்க்கையும் இத்தனை வருஷமா? ஆமா, இன்னும் திஸ் இஸ் ஆக்சுவலி ஃபார் ஆல் விமென். நான் அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு விமென். எல்லா விமெனுக்குமே இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன், ஒரு விமென் மட்டும்தான் மல்டி டாஸ்கிங். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஜென்ஸ் வந்து இப்போ நம்ம ஒரு நானே சொல்கிறேன், வீட்டில் இப்போ இது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் அது மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. பக்கத்துலேயே சப்போஸ் பால் கேஸில் இருந்தால் கூட வழிஞ்சா கூட அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவங்களோட வேலை இதுதான்னா அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அங்கே போகுது. பட் நம்ம அப்படி இல்லை. அந்த டைமில் நம்ம இப்போ வீட்டு ஃபேமிலியே எடுத்தானா இப்போ குழந்தைக்கு என்ன வேணும், ஹஸ்பண்டுக்கு என்ன வேணும், ஷூட்டிங்க்கு நமக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் அந்த மாதிரி தான். ஸோ அதே மாதிரி எல்லாமே விமெனோட நேச்சுரல் இது. அதில் எனக்கு வந்து இன்னும் இதாக என்னென்னா, ஃபார் மீ ஃபேமிலி இஸ் மை ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி, ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே எனக்கு அதுதான். ஸோ மை ஒர்க் எவ்ரி திங் ரிவால்வ்ஸ் ஒன்லி அரௌண்ட் தேம், அவங்களுக்காக தான் பண்ணுறோம். ஸோ அதனால நான் என்னென்னா லைக் எனி அதர் நார்மல் உமன் ஹூ கோஸ் டு 9 to 5 ஆஃபீஸ், என்ன நமக்கு டைமிங்ஸ் கொஞ்சம் 7:30 to 10 o'clock அப்படி ஆகிடும் சீரியல் போனால். மூவினா 9 to 6, 8 to 6 அந்த மாதிரி ஆகிடும், 8 to 7 அந்த மாதிரி. ஸோ ஐ சி தட் எனக்கு என்னென்னா 1991ல இருந்து மை வேக்கப் டைம் இஸ் 4 o'clock in the morning. இப்போ வரைக்கும்
ஸோ 4 o'clock என்னோட ப்ரேயர் டைம். ஸோ நான் ஃபஸ்ட்டு போய் காடுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு என்னோட எல்லாமே அங்கே சொல்லிட்டு ஐ ஸ்ட்ரெயிட் கோ டு கிச்சன். ஸோ கிச்சன் போனால் டாக்டருக்கு ஒரு சமையல், எனக்கு ஒரு சமையல், ஹஸ்பண்டுக்கு ஒரு சமையல், எல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னருக்கும் எல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஆட்டாலாம் நீட் பண்ணி வச்சுருவேன். நான் எனி டைம் சப்பாத்தி பண்ணணுமோ ஆட்டா ரெடியாக இருக்கும் அந்த ஏர்டைட் கண்டெய்னர்ஸில், மாவெல்லாம் அரைச்சி வச்சு அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு டைம் மேனேஜ்மெண்ட். அது நமக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு மேகசின் கூட இன்டர்வியூ கேட்டிருந்தாங்க டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி. ஸோ ஐ சே திஸ் இஸ் ஹவ் வி டூ. எல்லாமே ரெடியாக இருக்கும்போது இப்போ 7:30 கிளம்புனா தான் 8 o'clock அங்கே லொக்கேஷன் நம்ம போக முடியும் சீரியல்ஸ்க்கெல்லாம். அப்போ போனேன்னா 8 to 9 1 hour நமக்கு ஹேர் ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் எல்லாம் போடுறதுக்கு ஷார்ப் 8:55 ஐ வில் பி ரெடி ஃபார் த ஷூட். உங்களோட சிக்னேச்சர் டிஷ்னா எது சொல்லுவீங்க மேம்? நான் இது வந்து வேற லெவலா சமைப்பேன், எல்லாருமே காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க, எந்த டிஷ்? ஆக்சுவலாக சிக்கன் கிரேவி ஒன்று பண்ணுவேன். இது வந்து ஈவன் பிஃபோர் மேரேஜ், எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி என் பக்கத்து வீட்டில் ஒரு அங்கிள் இருந்தாங்க, ஒரு அங்கிள் ஆண்டி. அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை. அவங்க அப்போ வந்து என் அப்பா கிட்ட வந்து கேட்பேன். என்னோட ஃபுல் நேம் உஷா எலிசபெத் சுராஜ். அப்போ தாமஸ் இருந்துச்சு, இப்போ சுராஜ் ஹஸ்பண்ட் நேமு. அவங்க வந்து என் அப்பாட்ட கேட்பாங்க, உஷா அப்பா கொஞ்சம் உஷா என் வீட்டுக்கு அனுப்புறீங்களா? என் அண்ணா எல்லாம் சென்னையிலேருந்து வரா. இட் வாஸ் இன் காஞ்சிபுரம். ஸோ அவங்க வந்து கேட்பேன், என் அண்ணா எல்லாம் சென்னையிலேருந்து வராங்க, உஷா சிக்கன் குழம்பு வச்சா அதுதான் டேஸ்ட்டாக இருக்குது, வந்து வைக்க சொல்லுங்க சொல்லி 2 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுட்டு என்னை வந்து கூட்டு போவாங்க வீட்டுக்கு குழம்பு பண்ணி கொடுக்கறதுக்கு. ஈவன் பிஃபோர் மை மேரேஜ் ஆக்சுவலி. நான் வந்து கற்றுக்கினதெல்லாம் கேரளாவில் என் பாட்டிக்கிட்ட. ஓகே. ஸோ எவ்ரி இயர் நாங்கள் வெக்கேஷனுக்கு வி யூஸ் டு கோ டு கேரளா. ஸோ நான் வந்து பாட்டி கூடயே இருப்பேன். அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ அதே மாதிரி ஒரு சித்தியோ அவங்க சிக்கன் அந்த கிரேவி வந்து தக்காளிலாம் போடாமல் பண்ணுவேன் நான். அந்த சிக்கன் கிரேவி ரொம்ப எம்மா இருக்காது. ஆப்பத்துக்கு போடலாம், சப்பாத்திக்கு நல்லா இருக்கும், ரைஸ் கூட நல்லா இருக்கும், எல்லாத்துக்கு கூட நல்லா இருக்கும் அது. ஸோ அந்த கிரேவி வந்து அதுக்கப்புறம் யாரும் அந்த மாதிரி யாருமே ஷூட்டிங்க்கு எல்லாமே லொக்கேஷன் பண்ணி கொண்டு போனாங்க. சரி எலி எப்படி இந்த சிக்கன் பண்ணீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே அப்படி கேட்பாங்க. கொஞ்சம் ரொம்ப பிஸியாக அவுட்டோரில் மூவிஸ் டைம்லலாம் நான் வெளியில் போகும்போது வீட்டில் சமைக்கலாம் ஆள் வச்சுருந்தேன். அவங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காது, கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மாமி எப்போ நான் வருவேன், ஓ மம்மி வந்துட்டாங்க. இப்போ என் டாக்டர் சொல்லுவாங்க, என் டாக்டரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் சரி, ஆண்டி எனக்கு இது வேணும். அதே மாதிரி இந்த பன்னீர் ஜால் ஃப்ரீஸி வெஜிடேரியன் ஐட்டமும் நிறைய பண்ணுவேன் நான். ஸோ அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நான் பண்ணுவாங்க. சொல்லுவேன் ஆண்டி நான் வரேன், அந்த வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன், ஆண்டி எனக்கு ஐ நீட் பன்னீர் ஜால் ஃப்ரீஸி. இது சொல்ல ஆண்டி உங்களோட சிக்கன் கிரேவி, ப்ரான்ஸ், அந்த மாதிரி பேசும்போது எனக்கே இப்போ சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி ஐ டூ ஆல் வெரைட்டிஸ் ஆக்சுவலி. ஐ என்ஜாய் குக்கிங் ஆக்சுவலி. ஸோ அப்படியே ஆக்டிங் ஜேர்னில வந்து பயங்கர பிஸியா இருக்கும் போது அப்படியே டைரக்டர் எலிசபெத்தா மாறிட்டீங்க நீங்க. பயங்கரமா டைரக்ஷன் ஜேர்னில வந்து ஒரு கலக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த டைரக்டர் லைஃப்? ஓ நோ, actually I should not say director அப்படி கிடையாது. It just happened actually. லைக் எனக்கு வந்து எழுதுறது எனக்கு சின்னதுலேருந்தே பிடிக்கும். லைக் ஐ செட் ஸ்கூல் டேஸ்லேயே நான் கவிதை எல்லாம் நிறைய எழுதி வச்சிருக்கேன். கதை எழுதுவேன். அப்போவே நான் சினிமாக்கெல்லாம் வரல, ஆனால் அப்போவே நான் மைண்ட்லலாம் வந்து சிவாஜி சார் இவங்கெல்லாம் நடிக்கணும் அப்படிலாம் யோசிச்சு ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அது எப்படிலாம் எனக்கு தெரியாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. சினிமா பார்க்க மாட்டோம் வீட்டில், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பட் சம்மோ எனக்கு அந்த மாதிரி கதை எழுதணும் அப்படிலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே அது முடிஞ்சது. ஒரு 3-4 இயர்ஸ் 5-6 இயர்ஸ் இருக்கும். அந்த உஷார் கேர்ள்ஸ்னு சொல்லி ஒரு ஆல்பம் சாங் ஒன்று பண்ணேன். நான் அது வந்து ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. ஐ வாண்ட் டு கிவ். என்னன்னா அந்த டைமில் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து தே வேர் ஆல் அப்யூஸ்டு இல்லையா? அந்த டைமில் ஏதாவது ஒன்று சொசைட்டி சொல்லணும்னு சொல்லிட்டு உஷார் கேர்ள்ஸ்னு சொல்லி ஒரு சாங் அது எழுதி நான் பாடி நான் டைரக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி நான் யூடியூப்ல போட்டேன். அது பார்த்துட்டு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. இது வந்து இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட் ஆக்சுவலாக. ஒரு பர்சன் கேம் தேசத்து மாதிரி ஒரு டப்பிங் படம் வந்து தமிழில் ரைட்ஸ் வாங்கியிருக்கோம், பட் தமிழுக்காக கொஞ்சம் போர்ஷன்ஸ் ஜாயின் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி ஐ டிடன்ட் என்டர் தேர் ஆஸ் அன் டைரக்டர். ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஆர்கனைசர் மாதிரி தான். ஐ செட் ஐ வில் பி லைக் இபி ஃபுல்லாக நான் செட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐ ஃபிக்ஸ்ட் கேமராமேன், ஐ ஃபிக்ஸ் த மேனேஜர், ஐ ஃபிக்ஸ் த லொகேஷன். அந்த டைரக்டர் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவர்கிட்ட பேசுறதுக்காக கூப்பிடும்போது அது அவரோட பேட் லக்கா என்னோட டைம் தெரியாது. ஹீ டிடன்ட் அட்டெண்ட் த ஃபோன். பட் ஐ ஹேட் டு டெல் ப்ரொடியூசர் கிட்ட சொல்லிட்டு எனக்கு எத்தனை சீன் என்னன்னு சொல்லணுமா இருந்துச்சு. லொகேஷன்லாம் போய் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்போ நான் கூப்பிடுறேன்னா எடுக்கலன்னு நான் நினச்சேன், சரி நம்ம ஏன் நம்ம யோசிக்க கூடாது. பார்த்தாலே சொல்லுவாங்களே அப்படி சலசலன்னு வந்துட்டே இருக்கு, மடை திறந்த வெள்ளம் போல. அந்த மாதிரி நான் யோசிக்கிறேன் ஒரு 6-7 சீன் அப்படியே கடக்கடக்குன்னு வந்துச்சு. வித்தின் ½ hour ஐ மேட் 6 scenes. அப்புறம் நான் உடனே 11 மணிக்கு நைட் நான் கூப்பிட்றேன் கேமராமேன், நான் படிக்கிறேன் கேளுங்கன்னு. அவர் அந்த டைலாக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு சிரிக்கிறார். ஆக்சுவலாக மேம் எப்படி மேம் எழுதுனீங்க, இப்படி செம்மையா இருக்கு, நீங்கள் அவர்கிட்ட பேசாதீங்க, நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு. அப்புறம் பட் நெக்ஸ்ட் டே ஐ கால் த டைரக்டர், இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. அவர் வந்து ஹார்மோன் ஒரு படம் முடிச்சிருக்காரு, ரிலீஸ்க்கு வெயிட்டிங் இருக்கு சாம்னு சொல்லி. அவர்கிட்ட சொன்னேன், சாம் இந்த மாதிரி உங்களுக்காக தான் கூப்பிட்டேன், ஆனால் நீங்கள் எடுக்கலாம், இருந்தாலும் நானே எழுதிட்டேன் மேம், நான் வரேன் மேம், நம்ம சேர்ந்து போடலான்னு சொல்லிட்டு ஹீ கேம் அண்ட் அசிஸ்டட் மீ, ஹி ஒர்க் வித் மீ. அண்ட் தென் அந்த கேமராமேன் ஜெய்சங்கர் சொல்லி ஆரியமாலான்னு படத்தோட ஜெய்சங்கர் அவர் அந்த கேமராமேன். ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக அந்த படம் பண்ணிவிட்டு
காட்ஸ் கிரைஸ் ஒரே நாள் ரோபோ சங்கர் சார் சும்மா சொல்லக்கூடாது, ஹி கோஆப்ரேட்டட் ஸோ வெல். ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியாக போச்சு ஷூட்டிங். நாஞ்சில் விஜயன் சாரும் அப்படி தான். ஆக்சுவலாக அந்த காமெடி பர்சன் வேணும். ப்ரொடியூசர் வந்து ஹி ஹேட் யோகி பாபு சார் இன் மைண்டு. அப்போது நான் விசாரிச்சப்போ ஹி வாஸ் இன் ஜெயிலர் 2ல் இருந்தாங்க. அவங்கெல்லாம் கிட்டே போக முடியாது, பட்ஜெட் எல்லாம் அவங்களோட பேமெண்ட் எல்லாம் பர் டே சொன்னது கேட்டு ஷாக் ஆகிடுச்சு. சரி இல்லை, நான் சொன்னேன் இல்லை சார், எனக்கு பர்சனலாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன் இந்த மாதிரி ரோபோ சங்கர் சார் வச்சு பண்ணலான்னு சொல்லும்போது he was very happy. சாரை கேட்டேன், அவர் இம்மீடியட்டாக எதுவுமே கேட்கல. நான் சார் நான் தான் சார் பண்ண போகிறேன். அப்படியா, ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு he came. வந்து அவர் காம்பினேஷன் ஒரு ஆர்டிஸ்ட் வேணுமா இருந்தது. தென் ஆல்ரெடி தே வேர் க்ளோஸ் இல்லையா, நாஞ்சில் விஜய் ரோபோ சங்கர் எப்பவுமே அவங்க தே ஹேட் அ ரேப்போ. ஸோ நான் அவரே கூப்பிட்றேன்னு, ஓகே கூப்பிடுங்கன்னாங்க. நான் அவரே கூப்பிட்டுட்டு அவங்கள 2 பேரையும் வச்சுட்டு, பட் இட் வாஸ் குட் when he speaks my dialogues and then he acts. அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ஐ டோன்ட் நோ அது ப்ளஸ்ஸாக மைனஸாக தெரியாது. இப்போ இதுக்கப்புறமா எனக்கு 2-3 பேர் அப்ரோச் பண்ணுறாங்க, மேம் நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் படம் பண்ணலான்னு சொல்லிட்டு 2-3 பேர் கேட்டிருக்காங்க. இஃப் காட் விஷஸ் it will happen in the future. I don't know. உங்களுக்கு வந்துட்டு பர்சனலா ஓகே நம்ம டைரக்ஷன் பண்ணனும் அப்படி ஆசை இருக்கா? ஜாலியா இருந்துச்சு. என்னன்னா எனக்கு ஆக்டிங்னா நம்ம வந்து நம்ம பத்தி நம்ம அதை மட்டும் தான் பண்ணுவோம். பட் இது டைரக்ஷன் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல நான் வந்து ஐ வாஸ் லிட்டரலி டூயிங் 3 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒர்க். காஸ்டியூமரோட ஒர்க் நான் தான் பண்ணேன், ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒர்க் நான் தான் பண்ணேன் இமீடியட்லன்னா அதில் சும்மா சின்னதாக பண்ணது. ஸோ லிட்ரலி ஐ வாஸ் ரன்னிங் அப் அண்ட் டவுன் 3 மாடி அவங்க ஆர்டிஸ்ட் ரூமில் போய் அவங்களுக்கு எந்த சீனுக்கு எந்த காஸ்டியூம் கொடுக்கறதுலேருந்து அவங்க காஸ்டியூம் சூஸ் பண்ணி அவர் போட்டதுலேருந்து டைமுக்கு அவங்களுக்கு ஃபுட்டு கரெக்டாக போச்சா. ஏன்னா ஒரு ரெசார்ட்டில் கொஞ்சம் தூரம் மகாபலிபுரம் தாண்டி தான் ஷூட் வச்சுருந்தோம். இது எல்லாமே பார்த்துட்டு அவங்களோட எல்லாமே நான் தான் பார்த்ததுனால. பட் ஐ என்ஜாய் ஆக்சுவலாக ஐ லவ் டு ஒர்க் ஹார்டு. அண்டு எனக்கு எல்லாமே பர்ஃபெக்ஷனாக செய்யணும். அது நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு பாத்திரம் கழுவுனா கூட இல்லை துணி ஒன்றுனா கூட அது இட் ஷுட் லுக் நீட். அது இது ஒன்று அது ஒன்று அப்படி இல்லை. நான் அதை ஆர்டராக கரெக்டாக பண்ணி அது ஒரு ஸ்பூன் எல்லாம் வச்சு அது மேலே ஒரு குட்டி பாத்திரம் வச்சு அது மேலே அந்த மாதிரி எனக்கு ஏதோ ஒன்று அது பர்ஃபெக்ஷன் ஐ லவ் வெரி மச். ஸோ இது பண்ணும்போது நம்ம என்ன பண்ணாலும் அந்த யூ ஒன்ட் பிலீவ் 6 சீனு முடிச்சு ஈவினிங் 5:30க்கு என்னமோ நாங்கள் பேக்கப் சொல்லிட்டோம். ஒரே நாள்ல ஆமா எல்லாம் அவ்வளோ சீன் அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணாங்க. எல்லாரும் ஜாலியாக ஒர்க் பண்ணாங்க. பட் ஐ வாஸ் தரோ என்னென்னா நான் எழுதி வச்சிடுவேன், இந்த ஷார்ட் இப்படி தான் இருக்கும் அந்த என்னோட புத்திக்கு புரிகிற மாதிரி ஒரு வரைஞ்சி வச்சு எழுதி வச்சு கேமராமேன் கிட்ட ஒரு நாள் முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணி டான் ஆரம்பித்தா ஒரு கேப் கிடையாது, எக்ஸ்ட்ரா ஒன்றும் கிடையாது, அப்படியே போயிட்டே இருக்கும். பட் ஐ see that artist are in நம்ம ஆர்டிஸ்டாக வந்து டேரக்டர் ஆகிறதுல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, நமக்கு அவங்களோட மூட் எல்லாம் எப்படி இருக்குது நமக்கு புரிஞ்சிக்க முடியும். இப்போ எப்படி ஃபீல் பண்ணுவாங்க. லைக் இன்ஃபேக்ட் அந்த இதில் என்ன ஆயிடுச்சுன்னா 6:30க்கு நாங்கள் மகாபலிபுரம்ல இருக்கணும். நான் நினச்சேன் நான் எப்பவுமே டைமிங்கில் ரொம்ப ஷார்ப்பு. ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்துட்டு எனக்கு ஐ திங்க் அசிஸ்டன்ட் சொதப்புறான் கரெக்டாக ஞாபகம் இல்லை, சம்திங் ஏதோ சொதப்பிடுச்சு. கொஞ்சம் நான் பின்னாடி ஆயிடுறேன். போகிறோம் ரோபோ சங்கர் சார் நாஞ்சில் கார் எனக்கு முன்னாடி போயிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் அவங்க ஹெடாக இருக்காங்க, நான் பின்னாடி. எனக்கு பின்னாடி தான் கேமரா வருது, அதுக்கப்புறம் இவங்க கேமராமேன் வண்டியெல்லாம் வருது, மேனேஜர் அப்புறம் தான் வராரு. ஸோ நோபடி இஸ் தேர் டு ரிசீவ் இன் பிளேஸு. அந்த இடம் வேறு ரோடெல்லாம் தோண்டி போட்டதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கூப்பிட்டு நான் சொன்னேன், ஜி அங்கேயே மகாபலிபுரம் முன்னாடி ஒரு இடத்துல இருந்து காஃபி சாப்பிட்டுட்டே இருங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டோம். நான் போயிட்டு அவங்களோட ஜாயின் பண்ணி கொண்டு போனேன்னா அங்கே போகும்போது யாருமே ரிசீவ் பண்ணாங்க. இல்லைன்னா மேனேஜர் இன்னும் வரவே இல்லை, எங்கேயோ பின்னாடி இருக்காரு. லிட்ரலி நான் போய் அந்த ரெசார்ட்டில் சொல்லி அந்த மேனேஜர்கிட்ட போய் சொல்லி உடனே காஃபி போடணும், இல்லை லேட்டாக இப்போ வரணும், காஃபி போட்டு இவங்களுக்கு ரூம் திறக்க சொல்லி ஏசி போட்டு ரூமில் போய் நான் கார்கிட்ட போய் சாரிஜி லேட் ஆகிடுச்சு, நீங்கள் தயவுசெய்து ரூமில் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு யாரும் ரூமில் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, காஃபி ரெடியான அப்புறம் என்கிட்ட சொல்லுங்கள் நான் வருவேன்னு சொல்லி காஃபி போட்டு காஃபி எடுத்துட்டு அந்த பையனை கூப்பிட்டு நான் கூட போய் சாரி சொல்லி ஐ கேவ் தெம் காஃபி. ஐ செட் ரிலாக்ஸ், எல்லாம் ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றோம், அப்போ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணால் போகிறோம், ரெடி ஆகிக்கங்க நான் 50. அப்புறம் என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அவங்க எனக்கு அதுலேயும் அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. அவங்க ஸ்வீட் ஆர்ட் கனகான்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லி கனகா அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு 5 நிமிஷம் ரெடி ஆகிட சொல்லிடு. இப்போ மேக்கப் ஜென்ஸ் தானே டக்குனு மேக்கப் போட்டு ரெடி ஆகிடுவாங்க. ரெடி ஆகி ஸோ ஐ மேட் தெம் கம்ஃபர்டபுள். ஸோ தே வேர் ஹாப்பி. தே டிட் ஒரு கேப் இல்லாமல் அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டதால ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுளாக இருந்து மென்டலி ஓகே இருந்தால் தான் தே கேன் கம் அண்ட் பெர்ஃபார்ம் ஹியர். ஸோ அது வந்து மேபி எனக்கு உள்ளுக்குள்ள எங்கேயோ எனக்கு இருந்திருக்குமா இருக்கும் மேபி. பட் தட் வாஸ் நைஸ். அண்ட் 5:40க்கு அவங்களுக்கு பேக்கப் பண்ணி அமிச்சிட்டு நாங்கள் ட்ரோன் ஷாட் எடுக்கணுமா இந்த சென்னை சிட்டி எல்லாம். ஸோ அது நாங்கள் காரில் ஏறிட்டு மேலே பின்னாடியே கேமராமேன் எங்கள் கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு 6 o'clock வந்து ஐபாக்காவில் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக பேக்கப் பண்ணிட்டு. ஸோ இந்த ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி ஒரு நாள் இயக்குனர், அந்த இயக்குனர் ஒரு நாள் ஆனதுக்கு அப்புறமாவே ஃபுல் டைம் இயக்குனர் ஆயிடலாங்கிற ஒரு மைண்ட் செட். ஆமாம், அது ஐ என்ஜாய் தட் பார்ட். ஏன்னா நம்ம எழுதுறோம், அந்த எழுதுறது ஒருத்தவங்கிட்ட சொல்லி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதில் நம்ம கரெக்ஷன் பண்ணுறோம். ஸோ மேபி திஸ் 20 years இந்த இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்கு தான் நான் நினைப்பேன். ஏன்னா நமக்கு தெரியும் இல்லை நம்ம எங்கெல்லாம் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுன்றது நமக்கு தெரியும்.
அப்போ நம்ப மாட்டீங்க, அதில் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ யூடியூப்ல இருக்கு, கிஸ் மீ இடியட் போய் பாருங்க, கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்க. அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதில் மாஸ்க் போட்டு உட்காந்துருப்பார் ரோபோ சங்கர். அதெல்லாம் நான் வீட்டிலேருந்து கொண்டு போயிட்டேன் அந்த மாஸ்க். வெள்ளரிக்கா நான் அசிஸ்டன்ட் சொல்லிட்டேன், வெள்ளரிக்கா ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி வந்துரு, ஏன்னா நம்ம வி ஷுட் நாட் டிபெண்ட் அப்பான் சம்படி எல்ஸ். ஸோ எதுவுமே யாரையும் விடல, நானே எடுத்துக்கணும் அந்த பொறுப்பெல்லாம் நானே எடுத்துட்டேன். அப்போ எதுக்குமே டிலே இல்லைன்னா என்ன அவன் வச்சுட்டு அங்கே நியூஸ் பேப்பர் கொண்டு வா, வெள்ளரிக்கா கொண்டு வா. முதல் நாளே எல்லாம் லிஸ்ட் எழுதிட்டு இது வேணும் நான் சொல்லிட்டு அசிஸ்டன்ட் நீ வெள்ளரிக்காவும் நியூஸ் பேப்பர் வாங்குறது உன் பொறுப்பு. இது வந்து மாஸ்க் நான் வீட்ல இருந்து எடுத்துட்டேன். ஸோ அந்த ஃபேஷியல் பண்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பார்த்து பிளானிங்கோட பண்ணும்போது டைம் நமக்கு சேவ் ஆகுது. அண்ட் தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி இருந்தது கிஸ் மீ இடியட் மூவி? தியேட்டர்ல போய் பார்த்து நீங்க டைரக்ட் பண்ண சீன்ஸ்லாம் பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா. உண்மை இல்ல, தட் இஸ் ஐ சீரியஸ்லி தேங்க் காட் ஆல்மைட்டி ஃபார் தட். ஏன்னா எவ்வளோ பேர் இங்க டைரக்ஷன் பண்ணிட மாட்டோமான்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க வருஷக்கணக்கா. ஸோ எனக்கு வந்து அது காட்ஸ் கிரேஸ். எனக்கு அது அப்படி வந்துச்சு எனக்கு. அண்டு ஒரு டீமாக தான் போய் பார்த்தோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து தான். அங்கே தேவி தியேட்டரில் ரிலீஸ் ஆயிடுச்சு ஒரு 4 weeks முன்னாடி. போய் பார்க்கும்போது அங்கே அசோசியேட் டைரக்டர், ஏன்னா அது படம் யாரும் டைரக்ட் பண்ணது இல்லை, அதனால அசோசியேட் டைரக்டர் தான் என் பேர் கொடுத்துருக்காங்க. பட் அங்கே வரும்போது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விசில் எல்லாம் அடிச்சாங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நான் டைரக்ஷனில் ஆர்டிஸ்ட்னு வர பேர் போய் இப்போ அசோசியேட் டைரக்டர் எலிசபெத் சுராஜ் வரும்போது அது இட் ஃபெல்ட் ஒரு என்ன சொல்றது, கண்ணெல்லாம் தண்ணி வந்துச்சு, அவ்வளோ சந்தோஷம். ப்ளஸ் டைலாக் எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் கேட்குறாங்க, இது நீங்களா எழுதுனீங்க? அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி டைலாக் வரும், அந்த இதா வரும். அவர் கேமராமேன்லாம் மேம் ஜென்ஸ் யோசிக்கிற மாதிரி யோசிச்சிருக்கீங்க நீங்க, லேடிஸ் நீங்களா அப்படி எழுதுனீங்க கேட்டாங்களா? எப்படி? ஆமா இப்படி நான் சொன்னேன். ஆமா சி இப்போ நான் உஷார் கேர்ள்ஸ் எழுதும் போது கூட அந்த லிரிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என் கூட ஒர்க் பண்ண ஹீரோயின்ஸ் அவங்க எல்லாம், சேச்சி நீங்க என்ன இவ்வளோ ரொமான்டிக்கா எழுதிருக்கீங்க இந்த மாதிரி. நான் சார் we have to get into that. ஸோ இப்போ இது மாதிரினா நான் வந்து ஐயோ நான் லேடி அப்படி யோசிக்கிறதுல, அந்த கேரக்டர் இப்படி இருந்தால் தான் அதுக்கு பொருந்தும்னா நம்ம அப்படி தான் எழுதணும் இல்லையா. அது ஏதோ அது மேபி காட்ஸ் கிரேஸ், அது டேலண்ட் ஏதோ இருக்குது அதில், அது வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பட் அதுக்கு முன்னாடி நான் ஸ்கிரிப்ட் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த படம் வந்தப்பறம் இப்போ சீரியஸாக உட்காந்து இப்போ பவுண்டர் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ ஐம் ப்ரிப்பேரிங். ஆக்சுவலாக ஒரு 2 வச்சிருக்கேன், கொஞ்சம் ஒரு சின்ன மீடியம் பட்ஜெட் ஒன்று, கொஞ்சம் பெரிய பட்ஜெட் ஒன்று, 2 ப்ராஜெக்ட் இப்போ எழுதிட்டு இருக்கு. இப்போ எவ்வளோ வந்துட்டு ஸ்மைலிங்கா எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லா வந்து பேசிட்டு இருக்கீங்க. வேற ஒரு ஊர்ல இருந்து வந்து சமையல் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி இருந்து இப்போ பார்த்தா நான் டைரக்ஷன் பண்றேன், ஆக்டிங் பண்றேன், காஸ்டிங் பண்றேன், சப்போர்ட்டிங் பீப்புள்னும் போது உங்களோட இந்த ஜர்னி எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு? எனக்கு ஆக்சுவலாக டே ஃபார் எஸ்டர்டே ஐ வாஸ் டாக்கிங் டு மை டாட்டர். ஸோ இனிஷியலாக ஆக்சுவலாக நான் வந்து மை ஃபர்ஸ்ட் சேலரி வாஸ் 100 rupees. நான் 17 yearsல நான் +2 முடிச்சுட்டு வீட்டில் லீவில் இருப்போம் இல்லையா, அந்த டைமில் என் வீட்டில் பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. அந்த ஸ்கூலில் லீவ் வேகன்சி, ஒரு டீச்சிங் போஸ்ட் கூப்பிடுறாங்க. அப்போ நான் அந்த ஆனுவல் ரிப்போர்ட் எல்லாம் படிக்கணும், அந்த ஆனுவல் டே டைம். ஸோ ஐ வென்ட் அண்ட் மை இங்கிலீஷ் யூஸ் டு பி குட். நான் காஞ்சிபுரமில் தான் வளர்ந்ததெல்லாம். அந்த ஏரியாவுக்கு இட் வாஸ் ஓகே. அது வீட்டில் என் அப்பா எல்லாம் இங்கிலீஷில் தான் பேச சொல்லி இன்சிஸ்ட் பண்ணேன். மை கசின்ஸ் வேர் தேர் இன் சென்னை. அப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது முதல் சம்பளம் 100 ரூபாய் வாங்கினேன். கல்யாணம் ஆகி போன அப்புறமா சும்மா இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அதுக்கு முன்னாடி ஐ யூஸ் டு பை, அது என்ன ஹோல்சேலில் அப்பளம் வாங்கிடுவேன். 50 ரூபாய்க்கு அப்பளம் வாங்கிட்டு பேக்கெட் பண்ணி ஒரு 100 தனியாக வீடு வீடாக கொடுத்து விற்கிறது. ஒரு வாட்டி நானே வீடு வீடாக போய் கொடுத்துருவேன். அப்போ தான் தேவில் நோ எங்கள் அப்பளம் இருக்குன்னு. தென் தே யூஸ் டு கம் அண்ட் பை. மாவாட்டி கொடுத்துருக்கேன், கிரைண்டரில் மாவாட்டி எல்லாருக்கும் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பூட்டான் போன அப்புறமா அங்கே வந்து டீச்சிங் மட்டும்தான் எடுப்பாங்க ஸ்டாஃப். பூட்டானில் 5 years மை ஹஸ்பண்ட் வாஸ் ஒர்க்கிங். மிசோராமில் இருந்தேன், பட் தட் டைம் ஐ காட் கன்சீவ்ட். சாப்பிடணும் வந்துட்டோம். பூட்டானில் அகெயின் நான் வந்து ஃபுட்டு ரொம்ப நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டு for 18 members I used to give food, morning breakfast, lunch, dinner. இது பார்த்துட்டு ஒரு அங்கே லோக்கல் பூட்னீஸ்க்கு தான் பிஸ்னஸ் பண்ண லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு தாஷோ சொல்லுவாங்க ஆஃபீஸர் மாதிரி. அவங்க பொண்ணு வந்துட்டு அவங்க ஒரு ஆப்பிள் ட்ரீ அப்ரூவ் பண்ணிட்டு ஒரு சின்ன கடை கட்டிட்டு எனக்கு கடை கொடுத்துட்டாங்க. நம்ம மசால் வடை, உளுந்த வடை, பஜ்ஜிக்கு பசங்க வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டு போவாங்க 3 நாள் முன்னாடி காசு கொடுத்துட்டு. ஸோ ஐ ரன் தட் மெஸ்ஸு. அது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்த அப்புறமா தென் ஆல்மோஸ்ட் அதான் எல்லா ஹோட்டல் ரிசப்ஷன்லேருந்து இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு தான் ஐ கேம். இது ஆக்டிங் வந்து நான் எதிர்பார்த்து வரல, பட் இட் ஜஸ்ட் கேம். இந்த ஆக்டிங் வரும்போதுமே எனக்கு வந்து ரிஜிட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் செலெக்ஷன் பண்ணி ஜாயின் பண்ணுற ஸ்டேஜ் இருக்கும்போது 2 ஷிஃப்ட் சொன்னாங்க. அப்போ குழந்தை சின்ன வந்துட்டோம், அங்கே இருந்தால் விட்டு எஜுகேஷனுக்காக வி செட்டில் டவுன் இன் சென்னை. அப்போ யோசிச்சு சரி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுவுமே வந்து என்னென்னா டியூஷன் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட பையனுக்கு. நான் டியூஷன்ஸ் போகும்போது அவங்களோட நான் லொக்கேஷன் போகிறேன். அதில் யாரோ நம்பர் எடுத்துகிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நடிங்கன்னு போது ஐ டோல் மை மதர் இன் லா, போத் மதர் இன் லா சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூவில், தே வே டாக்டர்ஸ்.
ஷீ சைடு உனக்கு பிடிச்சா பண்ணி பாரு அப்படின்னு. அப்படி தான் ஆரம்பிச்சு ஒரு டாக்டர் கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் பண்ணேன். பட் சேம் டே எனக்கு என் ஃப்ரெண்டு பெங்களூர்ல இருந்து காஞ்சிபுரம்ல இருந்தா டாக்டர்மா பிரசவம் பார்க்க வரீங்களா அப்படின்னு கூப்பிடுறாங்க. பரவாயில்ல ஒரு நாள் நடிச்சு இவ்வளோ ரீச் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஐ தாட் வை நாட் வில் கிவ் அ ட்ரை. பட் அகைன் அந்த salary was 700 rupees எனக்கு ஃபர்ஸ்ட் மூவில அடிச்சது. ஸோ அங்கேருந்து தான் வந்தேன். அதனால இது வந்து நான் என் ட்ரீம்ல கூட நான் இவ்வளோ பெரிய இடம் வருவேன் நான் நினைச்சதே கிடையாது. ஸோ ஐம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு காட். ஸோ ஐ ஃபீல் தேங்க்ஃபுல் 20 years முடிஞ்சு இன்னும் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா அதுவே கடவுளோட கிருபைன்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய மல்டிபிள் ஆஃப் ஜாப், மல்டிபிள் ஆஃப் ஒர்க், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கு மேம். ஸோ உங்களோட நெக்ஸ்ட் இருக்க அப்கமிங் இயர்ஸ்ல என்னென்னலாம் பண்ணலான்னு ஒரு விஷ் லிஸ்ட் வச்சிருக்கீங்க? நான் சொன்னதுல மெயின் விட்டுட்டேன். நான் ஸ்கூல்ல ஹெட்மிஸ்ட்ரஸா ஒர்க் பண்ணியிருக்கேன், டியூஷன்ஸ் பண்ணியிருக்கேன் 10th standard வரைக்கும். நிறைய பசங்க இன்னும் எனக்கு மந்தவெளியெல்லாம் போனால் நான் மிஸ் தான். They used to call me miss. ஆமா உஷா மிஸ். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ எல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் ஒரு எக்ஸ் மினிஸ்டரோட டாக்டரோட மேரேஜுக்கு போயிருந்தேன். அந்த பாப்பா ஷீ இஸ் டாக்டர் டுடே. ஷி வாஸ் மை ஸ்டூடெண்ட். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மிஸ். ஆனால் நான் என் பொண்ணு அதான் சொல்லுவாங்க, நீங்கள் யூ அபியூஸ்ட் மம்மி வென் அவர் ஸ்டைல் யூஸ் அபியூஸ் மீ மம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. படிக்கலன்னா முட்டி போட்டு முடிச்சாதான் சாப்பாடு, இல்லைன்னா சாப்பாடு கொடுக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் மிஸ். ஸோ ஐ ஹவ் டன் ஈவன் தட். ஃபியூச்சர் எனக்கு ஐ நெவர் பிளான் எனிதிங் இன் மை லைஃப். இதுவுமே ஐ டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ். ஏன்னா நம்ம ரொம்ப பிளான் பண்ணிட்டா நமக்கு வந்து ஒருவேளை நடக்கலைன்னா நமக்கு டிசப்பாயின்ஸ் வந்துடும். ஐ நெவர் வாண்ட் டு பி நெகட்டிவ் மைண்டு, டிசப்பாயிண்டட் பர்சனாக லைஃப்பில் இருக்கும்னு எப்பவுமே நினைக்கல. ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு பி ஃபுல் ஆஃப் கிராட்டிடியூட், ஹாப்பினஸ். நான் இருக்கேன்னா எல்லாமே சொல்லுவாங்க, எல்சி உன் கூட பேசினா இது இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலாம். நான் சொல்ல இப்படி எடுங்க, இது என்னங்க விட, இதுக்கு தான் உங்ககிட்ட பேசணுன்றது. எவ்வளோ அசால்ட்டா அப்படி இந்த இடது கையால் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க அந்த மாதிரி. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி பிளான்ஸ் ஆஸ் சச் நவ். பட் ஆசை இருக்கு எனக்கு. ஒரு பேர் சொன்னோடனே இப்போ இன்னுமே எனக்கு நான் தான் சொல்லிக்கணும் அவ்வளோ வருஷமா இருக்கேன்னு சொல்லி. நிறைய டைரக்டர்ஸ்க்கு எனக்கு யாருனே தெரியாமல் கூட இருக்கலாம், தெரியாது இல்லை நமக்கு. ஸோ அதனால ஐ வாண்ட் டு டூ மோர் மூவிஸ். நிறைய பெரிய பெரிய நல்ல சேலஞ்சிங் ரோல்ஸ் வரணும், பண்ணணும். ஸோ மேபி டைரக்ஷன் இஃப் காட் வில்லஸ் ஒரு பெரிய படம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு டைரக்ஷன் பண்ணணும் அப்படிலாம் கூட இருக்கலாம். பட் இப்போதைக்கு எதுவும் பிளான் இல்லை. அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு டூ ஒரு சின்னதான அட்லீஸ்ட் ஒரு மீன்ஸ் ஒரு சாப்பாடுனாலும் ஒரு கடை வச்சு உக்காரணும்னு ஒரு ஆசை இருக்கு எனக்கு. ஆமா அது எனக்கு மைண்ட்ல இப்போ ஆக்சுவலா இன்ஃபேக்ட் சொல்லியிருக்கேன். நான் கடை பார்க்க சொல்லி நான் காஞ்சிபுரம்ல சொல்லியிருக்கேன். ஒண்ணுமே ஒரு மீல் மட்டுமானு வச்சா கூட கொஞ்சம் சூப்பர்வைஸ் பண்ணலாம். என்னன்னா நமக்கு இது எதிர்பார்க்க வேண்டாம். இப்ப யார் கூப்பிடுறா, எப்ப வேலை வருது அப்படி உட்கார வேண்டாம். போனமா நம்ம கடை திறந்து வைக்கலாம், உட்காரலாம். ஆசை இருக்கு எனக்கு. அது ஆக்சுவலா ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அதனால சின்னதா ஒரு இடம் பார்த்தா கூட ஃபுட் நல்லா இருந்தா இப்ப எல்லாம் தேடி வராங்கல்ல. இப்பதான் இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாம் வந்து வீடியோ எல்லாம் பார்த்து எங்க இருந்தாலும் தேடி வராங்க. ஸோ அந்த மாதிரி என்னன்னா அது இட்ஸ் அ பிளஷர் ஆக்சுவலி. நம்ம சமைச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு, என்னோட இது அப்படின்னா என் டாட்டர் தான் எனக்கு. ஹஸ்பண்ட் இஸ் வெரி ஸ்வீட் பர்சன். என்ன கொடுத்தாலும் அவங்க எதுவும் சாப்பிடுவாங்க. ஸ்வீட் பர்சன் ஹஸ்பண்ட் எது கொடுத்தாலும் ஆமா பாவம் கேட்க மாட்டாரு. ஆனா எனக்கு எதிர்பார்ப்பேன் மை டாட்டர் வில் சே. என்னோட டாட்டரோட ஃபேஸ் அப்படி பார்த்துட்டே இருப்பேன் நான். வாவ் அப்படி சொன்னாதான் எனக்கு சந்தோஷம். ஓகே நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஆமா ஏன்னா பிகாஸ் தீஸ் டேஸ் ஐ எம் ட்ரைங் லாட் ஆஃப் லைக் இல்லை இப்போ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறேன். சாலட்ஸ் எல்லாம் முன்னாடினா ஒரு 2-3 வெரைட்டி தான் தெரியும். இப்போ நிறைய வெரைட்டி நான் இது பண்ணுறேன். சால்மன் ஃபிஷ் அது இது என்னென்னமோ வாங்கி சிக்கன் ஸ்டீக்ஸ், சிக்கன் லேயர்டு சிக்கன் எல்லாம் கட் பண்ணி என்னென்னமோ பண்ணுறேன் இப்போ ட்ரை பண்ணிட்டு. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க சொல்லும் போது தான் நான் கேட்பேன், ஹவ் வாஸ் லஞ்ச் டுடே, லஞ்ச் பாக்ஸ் அமுச்சு விட்டுருவேன். ஷீல்ஸ் மம்மி மம்மி இட் வாஸ் வெரி டேஸ்டி சொன்னாங்கன்னா ஓ ரைட் ஓகே. ஸோ ஏகப்பட்ட சீரியல்ஸ் ஏகப்பட்ட மூவிஸ் பண்ணியாச்சுல, எது மேம் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் எது வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் salary கொடுக்குதுன்னு சொல்வீங்க? சேலரின்னு பார்த்தானா இட்ஸ் 2 things. என்னன்னா இன்னும் நம்ம இதில் வந்து இப்போ நம்ம என்னதான் 20 years வந்தால் கூட இப்போ சீரியல்னா ஒரு பேமெண்ட் சொன்னான்னா ஐயோ மேம் என்ன அவ்வளோ கேட்குறீங்களே. வெளியில் என்னன்னா there are people who come down. வேலை வரலன்றதால தேர் டெஸ்பரேட். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பழைய ஹீரோயின்ஸாக இருந்தவங்க கூட இல்லை பெரியஸாக பண்ணவங்க கூட இல்லை பரவாயில்ல வீட்டில் சும்மா இருக்கிறது வந்தால் போகலான்னும் போது என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு பேமெண்ட் கம்மியாயிடுது. பட் எனக்கு வந்து மேபி அது தப்பாக ஆட்டிடியூடாக கூட எனக்கு தெரியாது. நான் என்னன்னா எனக்கு ஒரு இது வச்சிருக்கேன். நான் இங்கெல்லாம் வந்து தாண்டி தான் இங்கே வந்திருக்கேன். நான் ஏன் திருப்பி இறங்கி போகணும்? கரெக்ட். ஸோ இது வந்தால் நான் பண்ணுறேன், இல்லைன்னா வேண்டாம். நான் உக்காந்தே பார்க்குறேன், வீட்லேயே உட்காந்தா கூட பரவாயில்ல எனக்கு, நான் உட்காறேன். அந்த மாதிரி ஆட்டிடியூட் நான் இருக்கேன் நான். ஸோ பேமெண்ட்டுன்னு பார்த்தானா நமக்கு சீரியல்ஸ்லன்னா அதில் கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல ஒரு 5 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா கூட அதில் நம்ம பாதி காஸ்டியூம்ஸ்க்கும் ஜுவல்லரிக்கும் போயிடும். அஃப்கோர்ஸ் இப்போ இன்ஸ்டாகிராம் வந்ததுனால ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் கிடைக்குது, இல்லைன்னா அதுவும் நம்ம தான் வாங்கணும். ஸோ அது இருக்கு. மூவி வந்து எப்படின்னா ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளோட என்ன சொல்லுவாங்க தலையில எழுத்தே மாறிடும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எவ்ரிதிங் சேஞ்சஸ். இப்போ நம்ம எவ்வளோ ஆர்டிஸ்ட் நம்ம பார்க்குறோம், ஒன்றுமே இல்லாமல் எங்கேயோ இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்து டக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 years அவங்க பிஸி ஆயிடுவாங்க. they can earn. See ஒரு earn பண்ணி என்ன வேணும், ஒரு ஆளுக்கு ஒரு சென்னையில் ஒரு சொந்த வீடு, போய் வரதுக்கு ஒரு காரு,
கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ், கடை இல்லாமல் வாழணும், அதுதான் பேசிக் எல்லாரும் நீடும். அப்போ அது அந்த 5 இயர்ஸ்க்குள்ள அவங்களுக்கு அதை அச்சீவ் பண்ணிட முடியும் மூவிஸில். சீரியல் என்னும்போது இப்போ நான் எப்படின்னா ஒரு சீரியல் பண்ணும்போது ஒரு படம் பண்ணும்போது எனக்கு கிளாஷ் ஆகுன்றதுனால ஒரு சீரியலோடு விட மாட்டேன். பேக் டு பேக் எப்பவுமே இப்போ பார்த்தானா 3 சீரியல் 4 சீரியல் பண்ணிகிட்டே இருப்பேன். இங்கே ஒன்று, அந்த சேனல் இந்த சேனல் ஒன்று 4 சேனல் பண்ணுவேன். அப்போ என்ன மாதம் நமக்கு ஒரு 1.5 to 2 lakhs இல்லை 2.25 lakhs வரும்போது இட்ஸ் லைக் ஆஃபீஸ் இன்கம். மாதம் ஆனால் ஸ்டெடி இன்கம் ஆகிடும். மூவியில் அது இல்லை, நமக்கு ஒரு படம் முடிஞ்சிச்சா அதுக்கு அடுத்தது படம் வர வரைக்கும் நம்ம we have to wait. ஸோ ஃபினான்ஷியலான்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சீரியல் இஸ் ஆல்வேஸ் சேஃப். பட் சீரியலுமே இப்போ அந்த அளவுக்கு இல்லை. முன்னாடியெல்லாம் ஒரு மெகான்னா கம்பல்ஷன் ஒரு 10லேருந்து 12 நாள் வேலை இருக்கும் நம்பிக்கை இருந்துச்சு. இட் வாஸ் ஐம் டெல்லிங் ஒரு 8 years பேக் எல்லாம். இப்போல்லாம் எப்போ ட்ராக் வருது, எப்போ தூக்குறாங்கன்னே தெரியாது, எப்போ எந்த ட்ராக் எழுதுவாங்கன்னு தெரியாது. என்ன சொல்லுவாங்க, வாரம் மாதிரி இப்போ தேர்ஸ்டே டிஆர்பி பார்த்து தானே இப்போ கதையை எழுதுறாங்க. ஸோ and I don't think people are enjoying that also. எந்த சீரியல் இப்போ ரொம்ப ஓஹோன்னு சொல்லி உட்காந்து எல்லாம் பார்க்குற மாதிரி இல்லை. அது இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டலாக மாறி. ஆமாம், அதனால அதில் வந்து நம்ம அதையும் இப்போ நம்ப முடியாது இப்போ. ஏன்னா இப்போ சீரியல் பண்ணுறவங்களே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அம்மா நான் பண்ணுறேன்னு பேர், அந்த சீரியலில் மாதம் 1 நாள் வருது, இந்த சேனலில் மாதம் 3 நாள் வருது. ஒரு ஆர்டிஸ்ட் யோசிச்சு பாரு, 4 நாள் வேலை பண்ணி வாடகை கொடுக்க முடியுமா, சாப்பிட முடியுமா, பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியுமா, என்ன பண்ண முடியும்? இதுலயும் வந்து நிறைய வந்து நாங்க என்ன கேள்வி பண்றோம்னா டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ்ல இருந்து தான் வந்து ஆர்டிஸ்ட ஃபுல்லாவே எடுக்கிறாங்க. பேசி ரொம்ப சோர்ந்து போயிட்டு எல்லா இன்டர்வியூல அதுதான் சொல்லுவேன். அண்ட் ஐ வாண்ட் ஈவன் நவ் அதுதான். என்னன்னா இப்போ ஒரு சேனல்ல இப்போ நான் சீரியலே பண்ணல. ஜனவரியில் லாஸ்ட்டாக எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சு அதுக்கப்புறமா நான் பண்ணல. ஏன்னா எனக்கு வந்த கேரக்டர்லாம் ஒன்று வந்து சித்தி கேரக்டர் கேட்டாங்க, இன்னொன்று ஹீரோயின் அம்மா கேட்டாங்க. நான் சொல்லிட்டு தயவு செய்து கூப்பிடாதீங்க, ஹீரோயின் அம்மா 2 மாதம் 3 மாதம் கல்யாணம் ஆகி போயிடுச்சுன்னா கதையே இருக்காது. கொடுத்தா நீ ஹீரோ அம்மா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க வேணாம். இது ஒரு விஷயம். இப்போ ஒரு சீரியல் அனுப்புகிறாங்க, அது வந்து கன்னடத்தில் 1100 எபிசோடு போன சீரியல் தமிழில் ரீமேக் பண்ண போகிறாங்க. எனக்கு தான் ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி எனக்கு அப்படி தான் வரும். மெஜாரிட்டி மெல்ல ரோல் எனக்கு வந்துச்சு. நான் பார்க்குறேன், 5 எபிசோடு பார்க்குறேன், ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் சொன்னேன் ஓகே சார் பார்த்துட்டேன், இந்த கேரக்டர் நல்லா பண்ணேன். மேம் அந்த ரோல் இல்லை மேம், அந்த ஆப்போசிட்ல ஒரு மினிஸ்டரோட வைஃப் இருக்குன்னா அதுல நான் 5 எபிசோட்ல 2 வாட்டி தான் அந்த அம்மா வந்தது, அதுல நான் ஏன் பண்ணணும்? இல்ல இது வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து கன்னடா ப்ரொடியூசர், ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் பண்றாரு, அவருக்கு அந்த ஆர்டிஸ்ட் தான் வேணும்னு சொல்லி கேட்டார் மேடம், அதனால அவங்க தான் பண்றாங்க. அந்த அம்மா சொன்ன ப்ரொடியூசர் கன்னடா ப்ரொடியூசர், அந்த ஆர்டிஸ்ட் கேரளா ஆர்டிஸ்ட். ஆனா அவர் இவங்க தான் தமிழ் சீரியலுக்கு வேணும்னு அவர் கேட்கறாரு. கண்டிப்பா யாராவது பார்த்தா கூட பார்ப்பாங்க, எனக்கு பயம் இல்லை, உண்மை நடந்தது. ஆனா அந்த ரோலுக்கு அவங்க தான் வேணும்னு கேட்டாங்க. அப்ப என்ன நான் என்ன கேட்கிறேன், ஆடியன்ஸ் நெவர் ஆஸ்க் நீங்க அங்க கேரளால இருந்து இந்த ஆர்டிஸ்ட போட்டதான் நாங்க பார்ப்போம், இல்ல கன்னடத்துல இருந்து ஆர்டிஸ்ட் போட்டதை பார்ப்போம், அவங்க கேட்கறது இல்ல. எல்லாமே தீஸ் பீப்புள் ஆர் டிசைடிங். அப்ப என்ன ஆயிடுச்சு, இப்போ பெங்களூர் ஆர்டிஸ்ட், கன்னடா ஆர்டிஸ்ட், இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஹைதராபாத் ஆர்டிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, அந்த ஒரு எக்ஸ் கேரக்டர் வச்சுக்கோங்க, அந்த எக்ஸ் கேரக்டர் பண்றதுக்கு இங்க யாருமே தகுதியா இல்லையா, யாருமே அதுக்கு ஆப்டா இல்லையா, இல்ல எதுக்காக நீங்க வெளியில இருந்து கொண்டு வரீங்க கேட்டானா கலைக்கு வந்து மொழி இதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இங்கே நான் என்ன சொல்றேன், நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, நம்ம வீட்டு குழந்தைய பட்னி போட்டுட்டு தான் நீ பக்கத்து வீட்டுல இருந்து குழந்தைய ஊட்டி நீ வளர்ப்பியா? கரெக்ட் இல்லையா? நம்ம குழந்தை இங்க பட்னியா இருக்கு, அங்க செத்துட்டு இருக்கு, எவ்வளோ பேருங்க. நான் அது வந்து சின்ன தெரிய யூனியில் நான் லாஸ்ட் 3 இந்த வாட்டி நின்று தோற்று போயிட்டேன். அது வேற, முன்னாடி நான் 3 years ஈசி மெம்பராக இருந்தேன். நான் அப்போலேருந்தும் அதுதான் கேட்பேன். நான் சொல்ல தயவுசெய்து ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம மெம்பர்ஸ்க்கு வேணும், வேலை வேணும். மூவி கூட விட்டுடலாம், ஏன்னா பெரிய லெவலில் அவங்க போகிறாங்க கொண்டு வராங்க. சீரியல்ஸில் கூட நம்ம ஆளுங்க தான் பார்க்குறாங்க, தமிழ் சீரியல் தமிழ் ஆடியன்ஸ் தான் பார்க்குறாங்க. அதுக்கு கூட ஏன் நீங்கள் வந்து பப்ளிக்கில் போனால் சொல்கிறாங்க, மேடம் அந்த 8:30 மணிக்கு அந்த சேனல் ஒரு சீரியல் வருது, அந்த ரோல் அந்த பொம்பளைக்கு பதில் நீங்கள் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். அப்போ பப்ளிக்கு தெரியுது கூட சேனல் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. So something we don't know what it is, but something they want to bring new faces கொண்டு வந்தா. ஆனால் அதனால என்ன டிஆர்பி ஓஹோன்னு எகிரி போயிடுச்சா? ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு வந்து பாஷை தெரியாமல் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அது நம்ம 4 சீன் பண்ண நேரத்தில் அவங்களால ஒரு சீன் தான் நடிக்க முடியும். ஆமாம், ப்ராம்ப்டிங் எடுத்து அவங்க புரிஞ்சு அதை இமோட் பண்ணி people அது நிறைய இருக்குது. நிறைய உங்கள மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் குரல் கொடுக்கறதுனால மாற்றங்கள் வருதுன்னு நினைக்கிறீங்களா? வரலங்க, நம்ம திருப்தி. ஓகே, எனக்கு அட்லீஸ்ட் நான் சொல்றேன். தட்ஸ் வாட் ஏதாவது சொல்லுவாங்கல்ல, உனக்கு வந்து ஒரு இடத்துல உனக்கு கடவுள் வச்சிருக்காருன்னா, பைபிள் ஒரு வசனம் இருக்கு, உனக்கு உதவி செய்ய திராணி இருக்கும்போது நீ உதவி பண்ண. அந்த மாதிரி நான் சொன்னா அட்லீஸ்ட் 4 பேர் பார்க்குற அளவுக்கான வெளியில் ரீச் ஆகிற அளவுக்கு ஒரு இடத்துல இருந்ததுனால போட்டு வைக்கிறேன். நான் எங்கெங்கெல்லாம் எனக்கு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் போனாலும் இதான் பேசுவேன், மூவிக்கு சேனல் இதுக்கு போனாலும் இதான் பேசுவேன், இன்டர்வியூஸ்ல இதான் பேசுவேன். ஏன்னா எனக்கு வந்து இது பேர்டன் உள்ளுக்குள்ள இருக்கு. எனக்கு என்கிட்ட ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாம் ஃபோன் பண்ணிட்டு, மேடம் மெடிசன் வாங்க காசு இல்லை, எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும்னு கேட்குறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் இன்னொரு ஆர்டிஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் பெருசாகிட்டாங்க படத்தில். ஒரு 5 வருஷம் முன்னாடி அந்த அம்மா கூப்பிட்டு என்கிட்ட பேசுகிறாங்க, மாதம் 20,000 ரூபாய் என்னால் சம்பாதிக்க முடியலம்மா,
பொண்ணு 2 கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், வாடகை கூட முடியல, சூசைட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நான் சொன்னேன் இப்படி இன்னொரு வாட்டி பேசாதீங்க, அப்படியே இருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மேனேஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த அம்மாவோட ஃபோட்டோ அமிச்சு அந்த ஒரு 8 பேரோட நம்பர் அந்த அம்மாவுக்கு அமிச்சு நான் சொன்னேன் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கொடுத்தா 10 நாள் வயசு அந்த அம்மா 20,000 ரூபாய் சம்பாதிச்சிடுவாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு அது கூட இல்லாம நீங்க எங்க இருந்தோ கொண்டு வந்து அது வரவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுமா, அவங்க ஊர்ல அவங்க அவ்வளவு வாங்க மாட்டாங்க. இங்க வந்தா பேமெண்ட் ஜாஸ்தி, ஃபிளைட் டிக்கெட் வேணும், ரூம் வேணும், அது இல்லாம ஃபுட்டுக்கு வேற காசு. இங்க ஃபுட் எல்லாம் சரியில்லைன்னு சொல்லி அவங்க ஹோட்டல்ல தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு ப்ரொடக்ஷன் பேஸ் மணி எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய். இங்க அவங்களுக்கு ஒரு ஆள் கொடுக்குற சம்பளத்துல இங்க ஒரு 5 ஆர்டிஸ்ட் நடிப்பாங்க. கண்டிப்பா somebody has to think about that. So எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், அட்லீஸ்ட் நம்ம சொல்றோமே யாராவது கொஞ்சம் கேட்கட்டுமே. ஆனா முன்னி விட இப்போ கொஞ்சம் நிறைய இப்போ வேலை இல்லாத இருந்த ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் பேர் இப்போ பண்றாங்க. பட் ஆனா இதுவுமே ஜாஸ்தி ஆகுது, வெளியில இருந்து வர்றதுமே ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஹீரோயின் அவங்க சொல்றாங்க, ஆனா தம்பி கேரக்டர், அப்பா கேரக்டர் அதெல்லாம் எங்க வெளியூர்ல இருந்து வரணும் இல்லையா, அதெல்லாம் இப்ப வெளியில இருந்து. ஆமா அம்மா எல்லாம் எப்பயோ போயிடுச்சு. அம்மா எல்லாம் மோஸ்ட்லி இப்போ மெயின் அம்மா கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா கேரளா இல்லைன்னா பெங்களூர் ஆர்டிஸ்ட் தான் மெயின் ரோல் கொடுத்துருவாங்க. அவங்க மேபி அவங்க சொல்றாங்க அவங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க, நீங்க எல்லாம் அழகா இல்லைன்னு சொல்றாங்க. அதே வந்து அப்படி சொல்ல செய்யறாங்களா மேம்? இதே ஆமா கலர் இல்ல அதெல்லாம் ஓப்பன். நான்லாம் எவ்வளவு ரிஜெக்ட் பண்ணி ஆட்ஸுக்கெல்லாம் நான் எவ்வளவு ரிஜெக்ட் ஆயிருக்கேன் தெரியுமா. எனக்கெல்லாம் ஒரு லிமிட் லெவலுக்கு மேல நான் வந்து ஆடிஷன் போறதை விட்டுட்டேன். ஓகே, பட் நீங்க இவ்ளோ வருஷம் 20+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் ஏன் ஆடிஷன் போகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கா? யூ ஓன்ட் பிலீவ்ங்க, இப்போ நான் ஒரு படம் விமல் சாரோட படம் முடிச்சிருக்கேன். பியூட்டிஃபுல் ரோல், எக்ஸலன்ட் மூவி, டிசம்பர் ரிலீஸ் இஃப் காட் விஷஸ் வரும். எக்தம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அவ்வளோ நல்ல ஸ்டோரி, படம் எக்ஸ்ட்ராடினரியா வந்திருக்கு. அந்த படம் ஆடிஷன்ல தான் வந்துச்சு எனக்கு. ஓகே, தே கால் மீ ஃபார் ஆடிஷன். போன அதுவும் அவங்க வந்து கேரளா டைரக்டர்ஸ். அந்த ப்ரொடக்ஷன் வந்து பெரிய ப்ரொடக்ஷன், கேரளால ஒரு 8 படம் பண்ணியிருக்காங்க. அஜித் விநாயகா ஃபிலிம் சொல்லிட்டு, இது ப்ரொடக்ஷன் நம்பர் 9 வச்சு தான் பண்ணாங்க. டைரக்டர்ஸ் 2 பேரும் அந்த ஆடு ஜீவிதம் அப்புறம் பொன்மான்லாம் படம் வந்துச்சு, அதுல எல்லாம் அசோசியேட்டா இருந்தவங்க 2 பேர் சேர்ந்து தான் பண்றாங்க டியூ. தே மேட் ஆடிஷன் வச்சாங்க. பண்ணேன் மேடம், அது ஃபர்ஸ்ட் 2 lines ஓகே, அந்த 3rd லைன் இப்படி பார்க்க வேண்டாம், இன்னொரு வாட்டி போகலாமா, என் மைண்ட் வாய்ஸ் ஆடிஷன் இன்னொரு வாட்டி, சரி இங்கே போகலாம், இன்னொரு வாட்டி வந்தேன். அப்புறம் 3rd டைம் அதான் இல்லை ஓகே, லாஸ்ட்ல அங்கே பார்க்காம இங்கே வாங்க, இன்னொரு நாள் நான் போகலாம். 3 வாட்டி ஆடிஷன் கொடுத்தேன். கொடுத்துட்டு வந்து நான் யோசிக்கிறேன், எனக்கு தெரியலங்க ஆடிஷனே 3 வாட்டி எடுத்தாங்க. இதெல்லாம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் யூஸ்வலா டேக்ல தான் சொல்லுவாங்க. சரி புதுசு தான் கொடுத்துட்டா நம்ம வேலை பார்த்தானா. they called me for some other role, but after seeing my audition they gave me hero's mother role. they said என்ன சொன்னாலும் அவங்களால இமோட் பண்ண முடியுது, நாங்க என்ன கேட்டாலும் she is able to deliver that exactly சொல்லிட்டு பியூட்டிஃபுல் ரோல். அண்ட் ஒர்க்கிங் வித் தெம் வாஸ் என்னோட பையன் மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ 2 டேரக்டர்ஸும் எனக்கு பையன் அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க, என்ன பையன் மாதிரி ஆயிட்டாங்க. தே வெரி க்ளோஸ் டு மீ. அவ்வளோ அழகா இருந்துச்சு ஒர்க் பண்ணது, அவ்வளோ இது பண்ணி ரொம்ப நல்லா வந்துச்சு. ஸோ நான் இப்போ யோசிக்கல, இப்போ நான் தான் சொல்லேன், நான் யாராவது கேட்டாங்க எங்க சொல்லுங்க ஆடிஷன் வேணா நான் வந்து கொடுக்குறேங்க, அப்படி ஆயிப்போச்சு. இப்போ எல்லாமே இப்போ ஆடிஷன் உங்களோட ப்ரொஃபைலே காமிச்சிடலாம்ல மேம், இவ்வளோ ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அது சிலருக்கு வந்து இப்போ கூப்பிட்டுட்டு மேம் இந்த ரோல் இருக்கு நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. சில பேர் என்னன்னு தெரியல அது, பிகாஸ் ஐ ஹர்ட் திஸ் ஒரு 10 years பேக். அந்த கோஆர்டினேட்டர் சொன்ன நீ வரமாட்டேன்னு சொல்லும்போது தட் டைம் தட் லேடி டோல் மீ, எலிசபெத் யூ ஆர் லக்கி டு பி இன் சென்னை, நீ பாம்பே வந்து பாரு, பாம்பேலாம் ஒரு ஆர்டிஸ்டும் ஒரு நாளைக்கு 25 ஆடிஷன்ஸ் போவாங்க, அண்ட் 25 அவங்க ரிஜெக்ட் ஆகும், அப்படிலாம் இருந்து தான் அவங்க எல்லாம் வராங்க. இங்கெல்லாம் உங்களுக்கு சும்மா போட்டோ பார்த்தா கூப்பிட்டு வேலை கொடுக்குறாங்க, அதனால தான் நீ இப்படி பேசுற அப்படின்னு. ஸோ மேபி த கல்ச்சர் இஸ் லைக் தட். ஆக்சுவலாக நான் வந்து மெயின் வில்லி நான் தான், சின்ன திரையின் வில்லினாலே நான் தான். ஆனா அந்த வில்லி ரோல மூவிக்கு இப்போ ஒரு பெரிய படம், ஒரு பெரிய டைரக்டர் இப்போ ஹீரோவா நடிக்க போறாரு. அந்த படத்தை கூப்பிட்டாங்க, இது வந்து ஒரு ப்ராஸ்டியூஷன் ஹெட் மாதிரி ரோல், ஒரு 3 நாள் தான் ஒர்க் வரான். ஓகேங்க ரைட்டுங்க போனேன், ஆள் அடிச்சு தூக்குறது, டைலாக் எல்லாம் பேசலாம் முடிச்சிட்டேன். நினச்சி நம்மளை விட்டா வேற யார் என்ன வில்லத்தனம் நான் கண்டிப்பா கூப்பிட்டுருவாங்க நினச்சிட்டு வந்துட்டு ரொம்ப அசால்ட்டா வந்து ஒரு வாரம் ஒரு நியூஸ் இல்லை. அப்புறம் ஹாய் எனி அப்டேட்ஸ் போட்டா, மேம் டைரக்டர் saw that but he felt you are not suitable for the role. இது என்ன நமக்கே ஒரு ட்விஸ்டா இருக்கு. ஓ ஓகே இல்ல ஐம் வெயிட்டிங், அந்த படம் முடிக்கட்டும், இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கல, முடிச்சு யார் வரா என்ன பண்ணிருக்காங்கன்னா அப்ப தெரியும் நமக்கு என்ன எதுக்காக ரிஜெக்ட் ஆச்சுன்னு அப்ப நமக்கு தெரியும். நைஸ் ஓகே. அப்கமிங் என்னென்ன மேம் போயிட்டு இருக்கு? அப்கமிங் வந்து இது முடிஞ்சிருக்கிறது வந்து இமல் சார் படம், அதுக்கப்புறம் டெலிவரி பாய்னு ஒரு படம், ராதிகா மேம் வந்து ஹீரோ அம்மா பண்றாங்க, நான் ஹீரோயின் பிரிகிடாவோட அம்மாவை பண்ணியிருக்கேன், அந்த ஒரு படம். அதுல இன்னொரு 1 day ஏதோ பெண்டிங் ஒர்க் இருக்கு. அப்புறம் வெற்றியோட படம், ஆமா டிரைவர் படம் பேரு, டெலிவரி பாய். அதான் எனக்கு கன்ஃபியூஷன், ஏதோ டீல வருமே இன்னொன்னு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து வெற்றி சார் 8 தோட்டாக்கள் வெற்றி அவரோட அம்மாவை பண்றேன். அதுவும் இன்னொரு 3 நாள் ஷூட்டிங் பெண்டிங் இருக்கு. அதுல வாணி போஜனும் பிரக்யான்னு சொல்லி அவங்க ஹீரோயினா பண்றாங்க, 2 பேரும் இருக்காங்க.
அந்த படம் ஒன்று. அதுக்கப்புறமா முடிஞ்ச படம் ஒரு 2 இருக்குது. இயல்வது கரவையில் ஒரு படம் முடிஞ்சிருக்கு. அந்த அப்புறம் ஹார்மோன் சொன்னாலே அது ரிலீஸ் ரெடியாக இருக்குது. ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பேசிட்டு இருக்காங்க ஜீஃபேக்காக. அண்ட் தென் 2 more மூவிஸ். அது பெரிய ஹீரோஸ். இப்போ ஐ டோன்ட் வாண்ட் ரிவீல் த நேம். 2 பெரிய ஹீரோஸோட படம். ஒன்று 7 days கேட்டிருக்காங்க, ஒன்று 18 days கேட்டிருக்காங்க. டேட்ஸ்க்காக ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ நேரம் வந்து எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட லைஃப் ஹிஸ்டரியை ரொம்ப கலகலப்பா ஜாலியா வந்துட்டு இட் வாஸ் ப்ளஷர் ஆக்சுவலி. உங்க கூட நீங்க பேசுனதும் இட் வாஸ் நைஸ். இட் ஜஸ்ட் கேஷுவலா ஏதோ நம்ம வீட்டில் உட்காந்து பேசுற மாதிரி தான். ஜாயின் நாட் ஃபீலிங் லைக் ஒரு சேனல் முன்னாடி இன்டர்வியூக்கு உட்காந்துருக்கேன். அந்த ஃபீலே இல்லாமல் யூ மேட் இட் ஸோ கம்ஃபர்டபுள். இவ்வளோ நாளா வந்துட்டு நிறைய நீங்க பண்ண நிறைய விஷயங்கள்ல ஒரு சூப்பரான சக்சஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இனி அப்கமிங் ஜர்னிலையும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சூப்பர் டூப்பரான சக்சஸ் கிடைக்கணும்னு சொல்லி ஜெயா டிவி சார்பா வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ்.